ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு இயற்கோச் என்ற நபர் 120 நாட்கள் நீருக்கடியில் வாழ்ந்து நீருக்கடியில் நீண்ட காலம் வாழ்ந்த நபர் என்ற உலக சாதனையை படிச்சிருக்காரு. 59 வயதாகிற இயற்கோச் கடலுக்கு அடியில் 30 சதுர மீட்டர் கொண்ட காப்சியூல் பாணியில் உருவாக்கப்பட்ட வீட்டில் கடந்த 120 நாட்களா தங்கி வராரு. இதுக்கு முன்னாடி இதே சாதனையை புளோரிடா குளத்தில் தண்ணிக்கு அடியில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோசப் டிதுரி என்ற நபர் 100 நாள் தங்கியிருந்து இந்த உலக சாதனையை படிச்சிருந்தாரு. அந்த சாதனையை ஒரு இயற்கோச் முறியடிச்சு இப்ப கின்ன சாதனையில தன் பேரை பதிச்சிருக்காரு. அட பாவிகளா, என்னை கேட்டா இதெல்லாம் ஒரு கின்ன சாதனையானு தான் கேட்க தோணுது. இதை விட பிக் பாஸ் வீட்லயாச்சும் தங்கி இருக்கலாம், அதையும் ஒரு கின்ன சாதனைன்னு கொடுத்திருக்கலாம். மனுஷன் கடலுக்கு அடியில் இருக்கிறது ஏதோ கல்லறைக்குள்ள இருக்கிற நினைப்பு. நாளைக்கு மனுஷனுக்கு வீட்டுல தர்மாரி விழுந்திருக்கு போல. அதான் காலம் போன காலத்துல கடலுக்கு அடியில் வாழ்வான்னு வந்துட்டார் போல. இவர் கடலுக்கு அடியில் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இவருடைய ஹெல்த்தை செக் பண்றதுக்கு ஒரு டீம், இவரை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம்னு சொல்லி 80 பேர் கொண்ட குழு அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம இவர் விதவிதமா சாப்பிடுறதுக்கு பல விதமான சாப்பாடு அதை பரிமாறுறதுக்கு ஒரு சர்வெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இவர் கடலுக்கு அடியில் கஷ்டப்பட்டு வாழையில ரொம்ப இஷ்டப்பட்டு தான் வாழ்றாருன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன சிவன் கொடுப்பீங்க? யாரெல்லாம் வழியில மாடு மாறி உழைச்சி பிரச்சனையை கழுத மாதிரி சுமந்து நாய் மாதிரி வீட்டுல வாழ்றாங்களோ அவங்களுக்கு கொடுங்கடா இந்த சாதனை. அப்படியே மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.